திமுக அப்படின்றதுனால மட்டும்தான் காங்கிரஸ்மே வந்து ஒரு இடத்துல நின்று ஜெயிக்குது. இப்போ வந்து நான் பெருசு நீ பெருசுன்னு பேசுறதுக்கு இல்லை, மக்களை ஃபேஸ் பண்ண தான் போறோம். இதுல வந்து யார் பெரியவங்கன்றது தெரிய போகுது. நாங்க 4.5% தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இப்போ வரைக்கும் வெயிட்டா தானே இருக்கோம். ஏன் வேணும்னு சொன்னா ஒதுக்கிடலாம்ல. இப்போ பீகார் எலெக்ஷன் நடந்தது, நீங்க பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ் வந்து மிக மிக குறைவான இடத்தையே வந்து கைப்பற்றியிருக்காங்க. அங்க கடைசியில வந்து பேசப்பட்டது பணம் தான். 10,000 ரூபாய் போது அவங்களுக்கு அதுதான் பெரிய இதுவா தெரிஞ்சது. பீகார் தேர்தலில் அந்த 10,000 நம்பி தான் வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா, அப்ப இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியுமே வந்து இந்த இலவசத்தை நம்பி தான் ஓட்டு போடுதான்ற ஒரு கேள்வி. விஜய் அவர்கள் வந்து புதுச்சேரியில வந்து மாநாடு போட்டிருந்தாங்க. புதுச்சேரியில வந்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை வந்து தொடர்ந்து காமராஜர் அவர்களோட வந்து ஒப்பிட முடியறதா பார்க்க முடியுது. நான் என்ன சொல்வேன்னா, ஒரு நல்லாட்சி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா வந்து தம்பட்டம் அடிக்க மாட்டாங்க. தம்பட்டம் அடிச்சு ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்கறது வந்து சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். அவர் பேசுறாரு, மக்கள் கூட்டம் இருக்கு, மக்கள் ஆதரவு இருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. இருந்தாலும் இது ஓட்டாக மாறுமா? மேம், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, காமராஜர் ஐயா வந்து நிறைய முதலமைச்சர்களை உருவாக்கியிருக்காங்க, பிரதமரை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட காமராஜருடைய பேத்தி அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் பொதுவாக பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்து குடும்ப அரசியலாக மாறி இருக்குது. நாங்கள் வந்து குடும்ப அரசியலாக வந்து உங்களுடைய ஆட்சி மாறணும் அப்படின்னு நினைக்கல. பட் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கணும் இல்லையா? அதாவது வந்து தாத்தா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது தன் தாயை கூட தன் வீட்டில் தங்குவதற்கு அனுமதித்ததில்லை. என்ன ஒரு காரணம் அப்படின்னா, தன் பாட்டியை பார்க்கறதுக்கு, அம்மாவை பார்க்கறதுக்கு சொந்த பந்தங்கள் ஊர்ல இருந்து இங்க சென்னையில இருக்கவங்க எல்லாம் வந்துருவாங்க. வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா முதலமைச்சருக்கு சொந்த பந்தம் சொல்லிட்டு அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் தவறு செஞ்சுட்டா கூட அது அவருக்கு களங்கம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தன் தாயை கூட வச்சுக்கிட்டது இல்லை. இதனால எத்தனை வாட்டி எத்தனை முறை தன் மகனுக்கும் அம்மாக்கும் வந்து பிரச்சனை வந்திருக்கு. அதனால அவங்க கோச்சிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பி போனது உண்டு. எங்க வீட்டுக்கு, எங்க ஆச்சப்பா வீட்டுக்கு வந்தது உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து அப்படி அந்த என்ன சொல்றது, அந்த ஃபேமிலிலேருந்து யாரும் வரக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்தாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, தாத்தா அப்படி இருந்தாங்க அப்படின்றதுனால க நாங்களாம் வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. இப்ப நான் இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக, நான் இந்த நாட்டின் குடிமகளாக நான் என்ன செய்ய வேண்டும்ன்றத நான் யோசிக்கணும். ஸோ ஒரு ஜென்ரேஷன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்ப தாத்தாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற யாருமே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷன் தான் வந்திருக்கும். பேத்தியா நான் தான் வந்திருக்கேன். அப்படின்னும்போது நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன செஞ்சிருக்கேன்? இனிமேலும் என்ன பண்ண போறேன்? ஸோ இதுதான் பேசப்படணும். இப்படி இருந்தா இப்படி இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல. ஆனால் முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது வந்து கட்டாயம் தான் நான் சொல்லுவேன். ஓகே. இப்பவுமே வந்து திமுக வந்து காங்கிரஸ்க்கு உரிய முக்கியத்துவம் குடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ 234 தொகுதி அப்படின்றப்போ, இப்ப எத்தன தொகுதிகள் வந்து உங்களுக்கு ஒதுக்கப்படும்னு நினைக்கிறீங்க? இல்ல நாங்க கேட்கறது கூடுதலா கேட்கணும் அப்படிங்கிறத முன் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன பேசுனாங்க, மேலிடத்துல என்ன பேசுனாங்கன்றது வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம இதை வந்து எப்படி பேச முடியாது. நம்ம நடக்கும்போது வெளியில வந்து பேச தான் போகுது. சீட்டுகள் ஒதுக்க தான் போறாங்க. எத்தனை தொகுதியில நிக்க போறோம்ன்றது பார்க்க தான் போறோம். ஸோ அதனால இந்த வாட்டி கூடுதலாக சீட்டுகள் வழங்கப்படும்ன்றது நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து வந்து நாங்க கேட்கிற தொகுதிகளை வந்து திமுக அரசு வந்து ஒதுக்க மாட்டேங்குது. அவங்க ஒரு தொகுதி குடுக்குறாங்க. அதுல போய் நம்ம களத்த சந்திக்க வேண்டியதா இருக்குது. இப்ப இன்னொரு பார்வையும் என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா, திமுக அப்படின்றதுனால மட்டும் தான் காங்கிரஸ்மே வந்து ஒரு இடத்துல நின்னு ஜெயிக்குது. இப்ப காங்கிரஸ் தனியா போய் நின்னுச்சுன்னா வந்து அதனால ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு பேச்சு கிளம்பல ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து அததான் சொல்றேன். இது வந்து தலைவர்களுக்குள்ள அங்க மேலிடத்துல நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தை இருக்கு. ஆனா அதை தாண்டி 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் இவங்கெல்லாம் பேசுறதுனால இந்த சலசலப்புகள் வருது. அதனால இதெல்லாம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் பெருசு நீ பெருசுன்னு பேசுறதுக்கு இல்லை, மக்களை ஃபேஸ் பண்ண தான் போறோம். இதுல வந்து யார் பெரியவங்கன்றது தெரிய போகுது. நாங்க 4.5% தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இப்போ வரைக்கும் வெயிட்டா தானே இருக்கோம். ஏன் வேணும்னு சொன்னா ஒதுக்கிடலாம்ல. அப்ப எங்களோடது தேவைப்படுது இல்ல அப்படின்னும் போது இது இல்லாம முடியாதுல்ல. ஸோ இதான் விஷயம். அப்படியும் ஒரு காலகட்டம் போச்சு அப்படின்னு சொன்னா தனித்து நின்று தான் சாதிக்கணும்னா அதுக்கு ஒரு சான்று 2016 சொல்லலாம். ஸோ அப்படி இருந்து நாங்க எப்படி இருக்கோன்றத பண்ணதானே செஞ்சோம். ஸோ அப்படின்னும் போது அதுல தோத்தமா ஜெயிச்சோமான்றது செகண்டரி. ஆனாலும் எங்களாலையும் முடியும்ன்றதை காமிச்சிருக்கோம். இல்ல இப்போ பீகார் எலெக்ஷன் நடந்தது, நீங்க பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ் வந்து மிக மிக குறைவான இடத்தையே வந்து கைப்பற்றியிருக்காங்க. இதுவுமே வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பின்னடைவை தானே ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அது எல்லாருமே சொல்றது வந்து பீகார் எலெக்ஷனையும் தமிழ்நாடு எலெக்ஷனையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அது வந்து முற்றிலும் தவறு தான் சொல்லுவேன். அந்த மாநிலத்தில் இருக்கும் மக்கள் மனநிலை,
அங்க இருக்கிற கட்டமைப்பு, அங்க கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அதுவும் இதுவும் எப்படி ஒப்பிட முடியும்? அங்க இருக்க கல்வி தரமும் இதுவும் ஒன்றா? இல்லல்ல. அப்படின்னு இருக்கும்போது அங்க கடைசியில வந்து பேசப்பட்டது பணம் தான். ரூ. 10,000 போது அவங்களுக்கு அதுதான் பெரிய இதுவா தெரிஞ்சது. ரவுண்ட் ஃபிகரா தெரிஞ்சது. அது வந்து இங்க நம்ம பேசப்படாது. ஸோ இங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப அடுத்து ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அது வேற மாரி பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் மாத்தி மாத்தி பொறுத்திருந்து தான் இந்த இல்ல களத்த நம்ம திமுகலயுமே பார்க்கணும். வந்து இந்த மாதிரியான இலவசங்கள வந்து நம்ம முன்வைக்க தானே செய்றோம். இலவசங்கள் எப்போ இப்ப தொடர்ந்து பார்த்தோம்னா 20, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இலவசங்கள கொண்டு வந்துட்டாங்க. இலவசங்கள குடுத்திருந்தாங்க. மக்களும் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. எப்படி ஜெயிச்சாங்க, என்ன பண்ணாங்கன்றது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். பீ கண்ணுக்கு பீகார் முன்னாடி. தேர்தல்ல அந்த 10,000த்த நம்பி தான் வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா, அப்ப இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியுமே வந்து இந்த இலவசத்த நம்பி தான் ஓட்டு போடுதான்ற ஒரு கேள்வி வருது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கடைசி நேரத்துல இப்படிதான் சூழ்நிலை இருக்கும். நெறைய வந்து காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது, அவங்க அடிச்ச விஷயம் என்னன்னு நான் சொல்றேன் நானு. இப்ப நம்ம வந்து குடுத்தோம்னா, மக்களுக்கு இது இது தேவ. இதெல்லாம் இருந்தா ஒரு மக்கள் பிழைச்சுக்குவான்னு சொன்னாங்க. அதுவும் தவறு தான் நான் சொல்லுவேன். இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து பெருந்தலைவர் காமராஜர் இந்த நேரத்துல அவர ஒரு ஒரு விஷயத்திலும் அவர ஒப்பிட்டு பார்க்கணும்னு தான் நான் நெனைக்கிறேன். தாத்தா தஞ்சாவூர்ல ஒரு மீட்டிங்ல பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருமே வந்து பண நெருக்கடி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது, உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு வந்து சரியானது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தான் அச்சிடுற மிஷினே வச்சிருக்கோம். ஸோ அதுக்காக அச்சிடுச்சு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் வந்து மூட்டை மூட்டையா பணத்த குடுத்துட்டோம்னா, நம்ம யாருமே வந்து வெளியில போய் வேலை பார்க்க மாட்டோம். எல்லா கடை தெருவும் மூடி தான் இருக்கும். உனக்கு அரிசி பருப்பு வேணும்னா கூட நீ என்ன பண்ணுவ? விவசாயம் பண்ண மாட்டான் எவனும். எதுவும் நடைமுறை வாழ்க்கையில எவனுமே எழுந்திருச்சு வேலை பார்க்க மாட்டான். அப்ப நீ வயித்துல ஈர துணி போட்டு இருப்பியா? உழைப்புன்றது மட்டும் தான் உன்னை உயர்த்தும்னு சொல்லிட்டு, அந்த படிக்காத மேதை அப்பயே அத சொல்லி வச்சாங்க. அப்படின்றதுனால எல்லா இடங்கள்லயும் வந்து இலவசம் குடுக்குறது தவறு தான். நான் அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இருந்தாலும் சொல்றேன். கடைசி நேரத்துல எது பேசப்பட்டுச்சு? அந்த ரூ. 10,000 தான் பேசப்பட்டுச்சு. ஸோ அததான் நான் இத மென்ஷன் பண்றேன் நானு. ஓகே. இப்போ வந்து நீங்க தமிழகத்துல நெறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் பொதுவா வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலா மாறி இருக்குது. இதுக்கு முற்றிலுமே வந்து திமுக அரசு தான் காரணம். சரியான ஒரு சட்டம் ஒழுங்கா கையில எடுக்கல அப்படின்றாங்க. இத பத்தி உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது? நீங்க அதான் கூட்டணி கட்சியில இருக்கிறீங்க. இல்ல நான் கூட்டணி கட்சியில இருந்தாலும், எதனாலும் பேசணுன்றது இல்ல. என்னோட காணொளி எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எது சரின்றத வந்து நான் எப்பொழுதுமே பகிர்றது தான். ஓகே. அதனால வந்து அவங்களுக்காக நம்ம பேசணும், இவங்களுக்காக இல்ல. நான் ஒரு சக மனுஷியா இந்த நாட்டுல நான் வாழ்றேன். எனக்கு என்ன சேஃப்டின்னு பார்ப்பேன். நான் நார்மலா பேசிட்டு நான் கடந்து போக முடியாது. நானும் 2 பெண் குழந்தை வச்சிருக்கேன். நானும் ஒரு பெண் தான். இதுல நம்ம நடந்து போறோம்னா, நமக்கு என்ன சேஃப்டின்றத பார்க்கணும். ஸோ இதில வந்து இன்னும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத வந்து நிச்சயமா இந்த நேரத்துல அறிவுறுத்துவேன். மத்த மாநிலங்கள்ல ஒப்பிட்டு பார்க்கும்போது, இது இங்க வந்து எவ்வளோ தேவலாம். ஆனா சில விஷயங்கள வந்து பார்க்கும்போது, அத வந்து மாத்தி யோசிச்சா நல்லாருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். தமிழகத்துல போதும் சரியா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. 2வது இடத்துல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் சோ. எந்த அவ்வளோ விஷயத்த பெரிய சொல்றீங்க? பிரச்சனை. பெண் பாலியல் வன்கொடுமை இருக்கட்டும், நெறைய கொலைகள் நடக்கிறதுலயா இருக்கட்டும். இல்ல 2வது இடம்ன்றது வந்து எனக்கு நீங்க சொன்னத வச்சு பார்க்கும்போது எனக்கு அது சரிவர தெரியல. இருந்தாலும் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது, இங்க தேவலான்னு நான் சொல்றேன். இதே பீகார்ல, மணிப்பூர்ல நடந்த விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கும்போது, எந்த அளவுக்கு இருந்துச்சு? அப்ப வந்து ஒரு நடத்தி கொண்டு வராங்க ஒரு பெண்ண. அங்க என்ன பேச முடிஞ்சது? அங்க இத்தனைக்கும் வந்து பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கு. அங்க எந்த பேச்சுமே இல்லையே! தொடர்ந்து அதனால தான் பிஜேபிய வந்து தமிழ்நாட்டுல வந்து வரக்கூடாது அப்படின்றதுல நம்ம தமிழ்நாடு ஸ்ட்ராங்கா வேறங்க. தமிழ்நாட்டுல வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, இல்ல. அந்த இருந்தாலும். மாதிரியான ஒரு கொடூரமான ஆட்சிய ஆனா அந்த குடுக்குறதுனால இடத்துல தானே. தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு குடுத்துட்டு இருக்காங்கல்லே! இது எப்படி சாத்தியமாகும்? சோ இத நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கு இது தேவலாம். தவறுகள் நடக்குது. தவறுகள் தவிர்க்கப்பட தான் வேணும். அத வந்து இன்னும் உற்று நோக்கி அதுக்கு உண்டான சரிவர நடவடிக்கை வேகப்படுத்தி எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்றேன். ஓகே. இப்ப வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஆ விஜய் அவர்கள் வந்து புதுச்சேரியில வந்து மாநாடு போட்டிருந்தாங்க. புதுச்சேரியில வந்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து காமராஜர் அவர்களோடயே வந்து ஒப்பிட முடியறத பார்க்க முடியுது. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆ நான் என்ன சொல்வேன்னா, ஒரு நல்லாட்சி குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, வந்து தம்பட்டம் அடிக்க மாட்டாங்க. தம்பட்டம் அடிச்சு ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்கறது வந்து சரியில்லன்னு தான் சொல்லுவேன். இப்ப உங்கள போல நான் இல்ல, என்ன போல நீங்க இல்ல. ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கருத்துக்கள் முரண்பட்டிருக்கும். ஒரு ஒரு செயல்பாடுகள் வேற மாரி இருக்கும். பெருந்தலைவர் அப்படின்றவர் வந்து அவருக்கு மட்டும் தான் பொருந்தும். அதற்கப்புறம் வந்த எத்தன தலைவர்கள் வந்தாலும் அவருக்கு ஈடு இணை இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். சொல்லிக்கிறது வந்து உடல் தோற்றமா இருக்கலாம், சொல்லலாம். அத வச்சு அவங்க சொல்லியிருப்பாங்களோன்னு நான் நெனைக்கிறேன். இது ரொம்ப எளிமையா இருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்துறாங்க. எளிமை அப்படின்னா, தாத்தா வந்து கடைசியில இறக்கும்போது வெறும் ரூ. 110யும் 4 கதர் வேட்டியும், கதர் சட்டையும் இருந்தது. கடைசி வரை அவர் வந்து வாடகை வீட்ல இருந்தாங்க. வாடகை வீட்ல இருந்தாங்க. அது வந்து இப்ப நம்ம மக்கள் பார்வையில இருக்கு. கவர்மெண்ட் எடுத்து இது பண்ணாங்க.
அவர் கொடுத்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா, சுந்தரம் மோட்டார்ஸ் குடுத்தது கூட பார்த்தீங்கன்னா, இப்போ காமராஜர் அரங்கத்தில அழகுபடுத்தி நிப்பாட்டியிருக்கு. ஸோ அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? இந்த மாரி எந்த தலைவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க? ஸோ எளிமைன்றதுக்கு உதாரணம் தாத்தா மட்டும் தான். அத நான் பெருமையாவே சொல்லுவேன். அவருக்கு இணை அவர் மட்டும் தான். ஓகே. டிவிகே தலைவர் வந்து விஜய் அவர்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. கொள்கை தலைவரா காமராஜர் ஐயா வந்து முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான். எந்த ஒரு அரசியல் தொடங்குறவங்களும் சரி, அரசியல் பேச வரவங்களும் சரி, புதுசா கட்சிக்குள்ள நுழையிறவங்களும் சரி, மேடையில் பேசுபவர்கள், காமராஜர் ஆட்சியை நான் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது போல் நடந்தால் இத்தனை ஆண்டு காலத்துல நம்ம எத்தனையோ காமராஜரை பார்த்திருக்கலாம். அந்த மாரி இல்லையேன்ற வருத்தம் எனக்கு இருக்க தான் செய்யும். ஓகே. இல்ல காமராஜர கொள்கை தலைவரா விஜய் அவர்கள் ஏத்துக்கிட்டதுனால, காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு போறதுக்கு ஈஸியா இருக்குமா? நான் தான் சொல்றேன்ல, எல்லா தலைவர்களும், எல்லா கட்சியில இணையறவங்களும் இந்த வார்த்தைய சொல்றாங்க. ஓகே. அதன்படி செயல்பாடுகள் இருந்தா சந்தோஷமா இருக்கும். அதனால இணையுவாங்களான்றது கிடையாது. இத எப்படி எனக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ தொடர்ந்து இப்ப காங்கிரஸ் ஒரு பக்கம் டிவிக்கு போனது அப்படின்னா, தொடர்ந்து திமுக மீதான விமர்சனங்கள வந்து கடுமையா வைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எல்லா இடங்கள்லயுமே விஜய் அவர்கள பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து எதிர்க்க மாட்றாரு. பாஜக மீதான விமர்சனங்கள வைக்க மாட்றாரு. ஆனா தொடர்ந்து புதுச்சேரியில கூட வந்து திமுகவ நம்பாதீங்க அப்படின்ட்டு திமுக மீதான விமர்சனத்த தான் வைக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது, இப்போ காங்கிரஸ் டிவிகேக்கு போனுச்சுன்னா, டிஎம்கே எதிர்க்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம்ல. இல்ல எதிர்க்கிற நிலைமைனாலும் எது சரி அப்படிங்கிறத பேசணுங்க. எங்க இருந்தாலும் இப்ப வந்து எனக்கு ஒருத்தவங்கள பிடிக்குதுன்றதுனால கண்மூடித்தனமா அவங்க செய்யற தவறையும் நம்ம வந்து சுட்டிக்காட்டாம இருக்கக்கூடாது. அது உண்மையான அரசியல் தலைவர்கள் கிடையாது. மக்கள் பணி செய்றவங்க அத செய்யறதும் தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால உங்க கண்ணுக்கு முன்னாடி நல்லவங்களோ, கெட்டவங்களோ எந்த பார்ட்டியில இருக்காங்களோ, கூட்டணியாக இருந்தாலும் சரி, இது செய்யறது சரி, தவறுன்ற சொல்றது ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு உண்டான அழகு. ஸோ இவங்க இருந்தாங்கன்னா இது வந்து ஒட்டுமொத்தமா இவங்களே சாடுறதும் தவறுதான். மத்த ஆப்போசிட்ல இருக்க பிஜேபியே சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா அப்படி சொல்லி கடந்து போயிடுறாங்க. அதுல எத்தன விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஓகே. டிவிகே தொடர்ந்து வந்து டிவிகேக்கும், டிஎம்கேக்கும் மட்டும் தான் வந்து போட்டி. நாங்க 2 பேர் தான் தேர்தல் களத்துல இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனா டிஎம்கே ஒரு பக்கம் என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய அரசியல் எதிரி வந்து அதிமுக தான் அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ காங்கிரஸ் வந்து தொடர்ந்து எங்களுடைய அரசியல் எதிரின்னா ஏடிஎம்கே தான் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கீங்களா? இல்ல அப்படி நாங்க எங்கேயுமே குறிப்பிட்டது இல்லையே. அததான் சொன்னேன். நான் முன்னாடி இருந்து திமுகவோட கூட்டணியில இப்ப இருக்கோம். ஆ. முதலும் இருந்திருக்கோம். அதிமுகவோடும் கூட்டணியில இருந்திருக்கோம். அப்படின்னும்போது இது சரியா தவறான்றது இல்ல. கூட்டணி எங்கள வச்சு யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாரி நாங்க இருக்கோம். மத்தியில யாருன்றது மாத்தி மாத்தி ஆட்சி புரியிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மாநிலத்தின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுல இருக்காங்க. அதனால வந்து இப்படிதான் அப்படிதான் சொல்றது வந்து சரியில்ல தான். ஓகே. கூட்டணி ஆட்சி தங்களை யூஸ் பண்ணுது அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய டிஎம்கே காங்கிரஸ யூஸ் பண்ணுதுன்ற ஒரு மீனிங் எடுத்துக்கலாமா? யூஸ் பண்றதுன்னு இல்லங்க. இப்ப 4.5% வந்து எங்களோட ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்னாலும், அது தேவ தானே! அது இல்லன்னா கஷ்டம். சிறுபான்மை ஓட்டுகள் வந்து சிதறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து நாங்க ஸ்ட்ராங்கா தானே இருக்கோம். நாங்க வந்து 140 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல இல்லன்னு சொன்னால் நீர்த்து போகலையே! உயிர்ப்போட தானே இருக்கோம். அதுதான் சொல்ல வரேன். விஜய் அவர்கள் வந்து பாஜக மேல விமர்சனத்த வைக்கல. திமுக மேல மட்டுமே விமர்சனத்த வைக்குது அப்படின்ற ஒரு பார்வைய சொன்னேன். விஜயோட இந்த அரசியல் அணுகுமுறைன்றது வந்து சரியான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரியா, தவறா அப்படிங்கிறது வந்து வர எலெக்ஷன்ல மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்றது தான் நம்ம பார்க்கணும். இன்னும் வந்து அவர் ஒரு களத்த கூட நான் சந்திக்கல. தேர்தல் களத்த சந்திக்கல. ஆனாலும் அவர் பேசுறாரு. மக்கள் கூட்டம் இருக்கு, மக்கள் ஆதரவு இருக்கு. அத நம்ம மறுக்க முடியாது. இருந்தாலும் இது ஓட்டாக மாறுமா அப்படின்னும்போது, அத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மாறுச்சுன்னா, அதுக்கப்புறம் அவரோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணலாம். தொடர்ந்து வந்து கொள்கையற்ற ஒரு விஷயத்த தான் வந்து விஜய் முன்னிலைப்படுத்திட்டு இருக்காரு. கொள்கையே இல்ல. கொள்கை தலைவர்கள எல்லாம் வச்சிருக்காரு. ஆனா கொள்கைய வந்து முன்னிறுத்தி பேச மாட்றாரு அப்படின்றாங்களே. அதாவது சொல்றவங்க என்னோட பார்வைக்கு அப்படி தெரியல. அவர் பேசுறாரு, மக்கள சந்திக்கிறாரு. பொறுத்திருந்து அவரோட செயல்பாட உற்று நோக்குனா தான், இதோட ரிசல்ட் என்னன்றது நமக்கு ஓகே. தெரியும். விஜய் அவர்களுக்கு வந்து திமுக தொடர்ந்து வந்து தமிழகத்துல அனுமதி மறுத்துக்கிட்டே இருக்குது. அவர வந்து மக்கள சந்திக்க விட மாட்டேங்குது, முடக்க பாக்குது அப்படின்ற ஒரு பார்வையையும், குற்றச்சாட்டையும் தொடர்ந்து தாவேக்காவினர் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திமுக அது மாதிரியான நிலைப்பாட எடுத்துக்கிட்டு இருக்குதா அப்போ? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தன மாவட்டங்களுக்கு அவர் போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்க முடியாது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா கொஞ்சம் இன்னும் பிரிகாஷனா இருக்கணும் அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. இப்ப பாண்டிச்சேரியில நேத்து பண்ணியிருக்காங்க. அடுத்து ஈரோட்ல அடுத்து பேசியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அடுத்த கட்டம் இருக்கு. ம். எப்படினாலும் பாதுகாப்பு வந்து தமிழ்நாடு அரசு குடுத்து தான் ஆகணும். ஏன்னா அது வந்து அவர் கட்சி நடத்துறாரு. இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சா இன்னும் வேற மாதிரி பேசப்பட தான் செய்யும். அதனால அதுக்கு சரியான பாதுகாப்பு குடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப செங்கோட்டையன் அவர்கள் உங்களுக்கே தெரியும் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தே வந்து தொடர்ந்து பயணித்த ஒருத்தர்.
அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் அவர்களே வந்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. நான் என்னுடைய அனுபவத்துல இதுவரைக்கும் எந்த பொதுக்கூட்டத்திற்கும், பரப்புரைக்குமே வந்து 84 விதிகள வந்து பார்த்ததே கிடையாது. ஆனா தாவேகாவோட கூட்டத்துக்கு மட்டும் 84 விதிகள் வந்து வகுத்திருக்காங்க. ஈரோட்டுக்கு அனுமதி குடுக்குறதுக்கு. அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. அப்படியே தொடர்ந்து அரசியல்ல இத்தனை காலம் பயணித்த ஒருத்தரே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு திமுக இத்தனை விதிகள விதிக்குது அப்படின்னாலே வந்து மறுக்குது. விஜய் வந்து தொடர்ந்து பரப்புரை செய்ய அனுமதிக்க மறுக்குதுன்றத பார்க்கலாம்ல. இல்ல மறுக்குதுன்றத தாண்டி, அப்ப இன்னும் அவர் வேகப்படுத்தி, அவர் செய்யும் செயல்பாடுல கண்ணும் கருத்துமா இருந்து செயல்படணும். அதுதான் நான் பார்க்குறேன். இப்ப சவால்கள் இருக்கு அப்படின்னும்போது, அப்ப நீங்க எப்படி மேற்கொள்றீங்க? அத பார்க்கணும்ல. ஸோ, அத அவர் சரிவர செஞ்சுட்டாருன்னா, நல்லா இருக்கும்ல. ஸோ, கூடுதலான சவால் இருக்கு. அத மேற்கொள்ளணும் அப்படின்னு தான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். ஓகே. இப்போ டிவிக தலைவர் விஜய் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்துல ஒரு சில விஷயங்கள சொன்னாரு. அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் இருசக்கர வாகனம், ஒரு படி மேல போய் வந்து கார் வாங்குற அளவுக்கு பொருளாதாரத்த நாங்க உயர்த்துவோம் அப்படின்றத சொன்னாரு. ஒரு பக்கம் நெறைய பேர் சொல்றாங்க, அது தேர்தல் வாக்குறுதியா கூட இருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து காங்கிரஸ், டிஎம்கே அலையன்ஸ்ல வந்து என்ன மாதிரியான வாக்குறுதிகள வச்சு மக்கள சந்திக்க இருக்கிறாங்கன்ற ஐடியா ஏதாவது இருக்கா? இது தலைமை தான் முடிவு பண்ணணும். இன்னும் வந்து தேர்தல் களம் இன்னும் இருக்கு. 4, 5 மாசம். ஓகே. இப்பதான் இன்னைக்கு தான் மனு தாக்கல் செய்யலான்ற ஒரு தகவல் இதுவே முன்கூட்டியே வந்திருக்கு. காங்கிரஸ் சூப்பர். பேர் இயக்கத்துல. ஸோ, இது அடுத்த கட்டம் எப்படி நகர்ந்து போகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம். வேட்புமனுவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆமா, அப்படின்ட்டீங்க. இப்போ ஆமா. நீங்க வேட்புமனு பண்ணியாச்சாம்மா? நிச்சயமா இன்னைக்கு தான் தொடங்கியிருக்காங்க. இந்த மாதம் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கு. ஸோ, அதனால எந்த தொகுதின்றத யோசிச்சு அப்ப முடிவெடுத்து இந்த மாத செயல்பட இறுதியில வேண்டியது. வந்து எந்த தொகுதி அப்படின்றது ஆமா. தெரிய வரும். நிச்சயமா. 2026 தேர்தல் களம் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட பரபரப்பா இயங்கும் அப்படின்றது நல்லாவே தெரிகிறது. கண்டிப்பா இன்னும் பல நேர்காணல்ல உங்கள சந்திச்சு நெறைய விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ ஸோ மச்.